நக்குல் இப்போ செய் அப்படிங்கிற படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிலிம் பேஸ்லேயே வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படம் மட்டும் இல்லாமல் அவர் நடிக்கக்கூடிய அடுத்த படம் குறித்த நிறைய தகவல்களையும் வந்துட்டு அவர் வெளியிட்டிருக்காரு. இது குறித்த சிறப்பு தொகுப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாய்ஸ் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் நடிகர் நக்குல். இவர் நடிப்பில் செய் என்னும் திரைப்படம் தற்போது உருவாகவிருக்கிறது. இதில் நக்குலுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை ஆஞ்சல் நடிக்கிறார். மேலும் இவர்களுடன் பிரகாஷ் ராஜ், நாசர் உள்ளிட்ட பலர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவிருக்கிறார்கள். கோபாலன் மனோஜ் இயக்கும் இப்படத்திற்கு நிக்ஸ் லோஃபஸ் இசையமைக்கவிருக்கிறார். சினிமா பின்னணியிலான கதையில் உருவாகும் இப்படத்தின் பூஜை மற்றும் தொடக்க விழா சமீபத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் செய் படத்தின் படக்குழுவினர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய நக்குல் தான் எப்போதும் தேர்ந்தெடுத்தே படங்களில் நடிப்பதாக கூறினார். இந்த திரைப்படம் மிகவும் மாறுபட்ட கதையுடன் அமையவிருப்பதாகவும் கூறினார். ரொம்ப யோசிச்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன் நான். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், இது ஒரு வெரி டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட். அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அண்ட் இப்போ எல்லாத்தையும் சொன்னால் அப்புறம் மியூசிக் ரிலீஸ் பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. பட் இட்ஸ் கோயிங் டு பி a very different film. And பின் பேசிய நாயகி ஆஞ்சல் தனக்கு தமிழில் பேச வராது என்றும் இப்படம் நடிக்கும் போது தமிழில் பேச கற்றுக்கொள்வதாகவும் கூறினார். இப்படம் முடியும் போது நிச்சயம் தமிழில் பேசுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். That's the only thing I know in Tamil by now, but I am really hoping that by the end of this film I will know Tamil very fluently and I will be able to speak before you. This is my first film in Tamil. இப்படத்திற்கு கதை, திரைக்கதை எழுதியுள்ள ராஜேஷ் கே ராமன், நமக்குள் நல்லது கெட்டது சாத்தான் எல்லாமும் இருக்கும், அதேபோல் இப்படத்திலும் நல்லது கெட்டது எல்லாம் கலந்த வாழ்க்கை இருக்கும் என்று படம் குறித்த ஒரு வரியை கூறினார். நமக்குள்ளிலே எல்லாருக்கும் ரொமான்ஸ் இருக்கு, எல்லாவரிலும் ஒரு நல்லது இருக்கு, ஒரு சாத்தானும் இருக்கு, த்ரில் இருக்கு, ஃபைட் இருக்கு. அந்த மாதிரி എല്ലാ ലൈഫിലെല്ലാം എല്ലാം ചേർന്നതാണ്. അതുമാതിരി ഈ ഫിലിമിലും நிறைய லைஃப் இருக்கு. இயக்குனர் கோபாலன் மனோஜ் இப்படம் தனக்கு முதல் தமிழ் திரைப்படம் என்றும், ஒரு பெரிய நடிகராக நினைக்கும் ஒரு இளைஞனும் ஒரு பெரிய இயக்குனராக நினைக்கும் ஒரு பெண்ணும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு அவர்களது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவதாக இந்த படம் அமைந்திருப்பதாக கூறினார். இந்த சிறுவரிதான் இந்த படத்தின் கதை என்றும் இந்த படத்தின் மையக்கருத்தை விவரித்திருக்கிறார். பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பையன், அதே மாதிரி பெரிய டைரக்டர் ആവണമെന്ന് നിനക്ക് ഒരു പെണ്ണ്. ഇവർ രണ്ടുപേരും മീറ്റ് ചെയ്യുന്നു. ആ മീറ്റിംഗ് അവരുടെ ലൈഫിൽ ഒരു ബിഗ് ടേൺ ഉണ്ടാക്കുന്നു. ഇതാ സെയ്യുടെ ചിന്ന സ്റ്റോറി ലൈൻ. நடிகர் நக்குல் தற்போது செய் படம் மட்டுமின்றி 13 ஆண்டுகள் கழித்து தன்னுடைய முதல் படத்தில் நடித்த நடிகர்களுடன் இணைந்து ஒரு புதிய படத்தில் நடிக்கவிருக்கிறார். இந்த திரைப்படம் பாய்ஸ் படத்தின் இரண்டாம் பாகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இப்படத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் நக்குல் நடிக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். பாய்ஸ் 2 வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ கதை கேட்டேன் நான். இட்ஸ் ரியலி நைஸ். இட்ஸ் கோயிங் டு பி ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஷூர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ரீயூனியன் மாதிரி. இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் பாய்ஸ் 2 as in பாய்ஸ் அப்படி இருக்காது. ஒரு ரீயூனியன். அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த், பரத், மணி, தமன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு திருப்பி ஒரு ஆஃப்டர் 13 years யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். சினிமா செய்திகள் பிரிவு, நியூஸ் 7 தமிழ். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.